மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். வர்ற 12ஆம் தேதி அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அப்படிங்கிறதுல அமைப்பில் பொள்ளாச்சியில் ஒரு மாபெரும் கூட்டம் நடத்த தயாராகிட்டார். முதல் ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்போது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் பொறுத்து பார்த்தார். ஏதாவது ஓரத்தில் இந்த பதவி கொடுப்பாங்க அந்த பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லி தலைவர் பதவி நீக்கினதுக்கு பின்னால் ஏதாவது முக்கியமான ஒரு பதவி கொடுப்பாங்கன்னு பார்த்து எந்த அளவுக்கு அண்ணாமலை கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தின பிற்பாடு அண்ணாமலை அவர்களுக்கு ரோசை வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு ரோசக்காரர் தான். அதனால் இனிமேல் பிஜேபியில் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி பிஜேபி தலைமையிலே போய் சொல்லிட்டு வந்துட்டார். நான் இனிமேல் கட்சியில் இருக்கலிங்க, நான் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி வி த லீடர்ஸ் அமைப்பை ஏற்படுத்தி 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறார். இப்போது அண்ணாமலை கட்சியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி சொன்னால், கட்சியில் சேர்ந்துருக்கிறவங்களாம் நீ கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் ஆன்லைன்லேயும் சேர்ந்துருக்குறாங்க. சேர்ந்தவங்களில் எல்லாருமே 20 வயசுலேருந்து 25 to 30 வயசுக்குள்ள எல்லாருமே இளைஞர்கள். அதே மாதிரி பெண்களும் போட்டோ போட்டிட்டு போய் சேர்ந்துருக்குறாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சேர்ந்தாங்கிறது இல்லை, தமிழ்நாடு முழுக்க வி த லீடர்ஸுங்கிற இதை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர்த்த அண்ணாமலை அவர்கள் உறுப்பினராக சேர்த்திட்டார். இப்போ இதை எதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால், அடுத்த தலைவர் உருவாகிறதற்கு அண்ணாமலை தயாராகி கொண்டு இருக்கின்றதா என்பதைத்தான் காட்டுது. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறார், அண்மையில் விஜயனுடைய ஆட்சி ஓராண்டு காலம் பார்க்கலாம், எதா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு பின்னால் நம்ம முடிவு பண்ணுவோம்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டதுனால அது இப்போ படு வைரலாக போயிட்டுருக்குது. ஏற்கனவே திமுக 6 மாதம் வாய்தா வச்சுது. 6 மாதம் வாய்தா வச்சா இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுது, திமுக பேரில் கேஸை போடுது. கேஸை போட்டால் செந்தில் பாலாஜி 35 கோடி ரூபா பேரம் பேசினாங்க, அவங்க தம்பி அசோக்குமார் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவுக்கு பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி யார் மூலியமாக பேரம் பேசுகிறான்னு சொன்னால், இந்த யூடியூப் ஒருத்தர் நடத்திக்கிட்டு ஒருத்தர் இருந்தார் திருநாவுக்கரசுன்னு சொல்லி, அவர் தான் பேரம் பேசினார்னு சொல்லி அவரை போட்டு ஏதோ மிரட்டி, போலீஸ் விட்டு மிரட்டி, ஆமாம் பேசுகிறது உண்மைதான் ஒத்துக்க வச்சு யார் மூலியமாக பேசினா 35 லட்சம் கொடுக்குறக்கு 35 கோடி ரூபா கொடுக்குறக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், செந்தில் பாலாஜி மூலியமாகவும் அவரோட தம்பி அசோக் மூலியமாக தான் அசோக்குமாருங்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து எம்எல்ஏவாக இருக்கார் பேசினாங்கிறது தான் கரெக்டு. ஆனால் அசோக்குமார் எதுக்கு வர்றாங்க, தேவையில்லாமல் அவர் எதுக்கு இழுக்கிறாங்க ஏன்னு சொன்னால், கரூரில் விஜய் வர்ற ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே எல்லாத்துக்கும் 10ஆம் தேதி நினைக்கிறேன் போய் அவருக்கு 41 பேர் செத்த குடும்பத்திற்கு தமிழக அரசில் வேலைவாய்ப்பை போட்டு கொடுக்குறார். அப்படி அந்த கரூருக்கு போகிறப்போ செத்து போகிறதுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முற்பாடு போகவே இல்லை. எல்லாத்தையும் செத்தவங்க குடும்பத்தையெல்லாம் மாவளவர் ரிசார்ட்டுக்கு வர சொல்லித்தான் எல்லாத்துக்கும் பணம் முடிப்பு அந்த காலத்தில் புலவர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு பாடல் பாடிட்டு இந்தாங்க பணம் முடிப்பு கொடுக்குற மாதிரி பணம் முடிப்பு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போது கரூரில் விஜய் கால் வைக்கிறப்போ செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் ஜெயிலில் இருக்கணுங்கிற முடிவில் தான் அது யார் பேசுகிறாரு சொன்னால் ஆதவர்ஜன் பேசுகிறார். எங்களுக்கு கரூரில் இன்னும் ஒரு கணக்கு வழக்கு பாக்கி இருக்குது, அந்த கணக்கு வழக்கை பாக்கிய முடிக்காமல் இருக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னால் உள்நோக்கம் யார் பேர் உள்நோக்கம், செந்தில் பாலாஜி உள்ள வைக்கணுங்கிற உள்நோக்கம். ஏன் எம்ஆர் பாஸ்கர் தானே செத்து போன பிற்பாடு முதல்ல போய் நின்னார், உங்கள் கட்சியில் சேர்ந்த பிற்பாடு அந்த ஆள் நல்லவர் ஆகிட்டார், அவங்ககிட்ட அவரே பிடிச்சி உள்ள வச்சிருக்கணும்ல. இப்போ கரூரில் கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்து செத்து போனதுக்கு செந்தில் பாலாஜின்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க நீங்கள். அப்போ எம்ஆர் பாஸ்கர் தான் மருத்துவமனையில் போய் பார்த்தாரு, அப்புறம் அவர் தப்பு செய்யலையா? அப்போ உங்கள் கட்சியில் சேர்ந்த பிற்பாடு அவரை நான் தண்ணி தொலைச்சி புனித நாய்க்கு விட்டுட்டீங்களா நீங்கள்? அவர் வேலை வழக்கு தொடர்ந்துருந்தால் தமிழக வெற்றி கழகம் நேர்மை நாணயம்னு சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதிமுகவில்
கூலிக்கு ஆள் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க நீங்கள். நீ வா நான் வான்னு சொல்லி வரவனுக்கெல்லாம் கட்சியில் பதவி கொடுக்குறேன்னா சும்மா வந்திருப்பானா? எம்எல்ஏ பதவி ஒரு ராஜினாமா பண்ண சும்மா பண்ணியிருப்பானா? நீங்களும் கோடிக்கணக்கில் காசு கொடுத்துருப்பீங்க. காசை வாங்கிக்கிட்டு இந்த அதிமுக இருக்கிற 6 துரோகிகளும் நாங்கள் சும்மா தான் போய் சேர்ந்தோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத போய் சேர்ந்தாங்க. எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேர்ந்ததுக்கு சி பாஸ்கர் அன்னைக்கு எதுக்கு மகாபலிபுரத்தில் எம்ஆர் பாஸ்கரும் சி பாஸ்கரும் அந்த கட்சியில் கூட்டம் சேர்த்து பண்ணினதுக்கு எதுக்கு நீங்கள் கறி போடுறீங்க? எதுக்காக கறி ஓட்டுனீங்க? அதில் கறி நீங்கள் எல்லா அமைச்சரும் உட்காந்துருக்கிறான். ஆதவர்ஜன் உட்காந்துருக்கிறாரு, புஷி ஆனந்த் உட்காந்துருக்கிறாரு, நம்ம பால்வளத்துறை ஜெயலட்சுமி உட்காந்துருக்காங்க, எல்லா மந்திரி உட்காந்துருக்கிறாங்க. ஓடி ஓடி கல்யாணத்து வீட்டில் மாப்பிள்ளை பையன் ஜமந்தி வீட்டில் சோறு வைக்கிற மாதிரி எம்ஆர் பாஸ்கர் விஜய் பாஸ்கரும் போய் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த மானங்கட்ட உழைப்பு உங்களுக்கு தேவையா? அதிமுக இருக்கணுமா? அதிமுக இப்போ என்ன பண்ணிட்டார்? அதிமுக எடப்பாடியார் உங்கள் 6 பேர்த்த தோல் உரிச்சி காமிக்கிறதுக்காக வேண்டி 6 தொகுதிக்கும் அதிமுக என்ன தப்பு பண்ணிச்சு? ஏன் இவங்க 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாங்க? நீ ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிக்கு போயிருந்தீங்கன்னா கூட கேள்வி இல்லை, திமுகவில் போய் சேர்ந்துருந்தா கேள்வி கிடையாது. தமிழக வெற்றி கழக ஆளுங்கட்சியாக இருந்து போய் சேர்றப்போ நீ ஆதாயத்தை தேடித்தான் போயிருப்பான்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா பொதுமக்களுக்கு தெரியும், அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். இப்போ அண்மையில் கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே போனால் ஒரு மாபெரும் கூட்டம், எல்லாம் வரவேற்கிறதுக்கு எவனும் வரலிங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரை அடித்து உதவிக்கா குறையா எல்லாம் போட்டு சூழ்ந்து புட்டிச்சு இழுத்து கையுங்கால் சட்டக்கிட்ட இழுத்து அதனால் தப்பிச்சா தம்பராமுடின்னு ஓடி போயிட்டார். இது 6 தொகுதியில் நடப்பதற்கு கூடி விரைவில் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் இருக்கணும். பிள்ளையார் சொல்லி எங்கே போட்டிருக்காங்கனாக்கா கரூரில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் மூலம் போட்டிருக்காங்க. என்னதான் சி பாஸ்கர் வந்து விராலிமலையில் அவனுக்கு சேர்ந்தவனுக்கெல்லாம் மாமே மச்சான்னு சொல்லி நீங்கள் அறிவிப்பு கொடுத்து காற்றை கொடுத்து கூட்டிகிட்டு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஒரு ட்ரெய்லர் தான் நாங்கள் வந்து மெயின் பிக்சரை நாங்கள் டெல்டாவில் காமிக்கிறோன்னு சொல்லி நீங்கள் எத்தனை தான் ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் அது அங்கே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கூட்டமாக தான் இருக்கும். நீங்கள் கூடின கூட்டத்தில் ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்காரங்கூட உங்களை வந்து மனமுந்து வரவேற்கல, கரூர்லேயும் வரவேற்கல. அதே சமயத்தில் விராலி வரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்து தொண்டன்லாம் வரவேற்கல. நீங்களே தான் கூட்டத்தை போட்டு தொண்டனை ஏற்படுத்தி அதிமுக நாமெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு மாயை ஏற்படுத்தி இப்போ உங்கள் பேரில் ஏற்கனவே குற்ற வழக்கு இருக்குது. விஜயபாஸ்கர் பேரில் இந்த குட்கா சம்பந்தப்பட்ட குற்ற வழக்கு இருக்குது. அதே மேலே தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேர்லேயும் அவர் பேர்லேயும் ஒரு குற்ற வழக்கு இருக்குது. ஒரு இடத்த தன்னுடைய பினாமிக்கு எழுதி வச்சான்னு சொல்லி அவன் விற்று போட்டால ஆட்கள் விட்டு அடியாட்கள் விட்டு அடித்து தொந்தரவு பண்ணதெல்லாம் அவர் வேலையும் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ குற்றச்சாட்டில் இருக்கிற பூரா விஜய் வெற்றி கழகத்தில் சேர்ந்தா அந்த கட்சி நியாயமான கட்சியா? நியாயமான கட்சியாக இப்போ இருக்குதா? ஏற்கனவே நியாயம் நேர்மைன்னு சொல்லிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ நாணயத்தை இழந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியனை கூட சேர்த்திக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம். இந்த அயோக்கியனால் ஒன்று சேர்ந்து போனால் 6 தொகுதியில் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் தயாராக இருக்குது. செட்டாத்தா தேர்தல் நடத்தணும்னு சொல்லி தேர்தல் கமிஷன் முடிவாக இருக்குது. இப்போ 6 மாதம் கழித்து இன்னும் கூடிய விரைவில் நடக்கக்கூடிய தேர்தலில் திருச்சிக்கு மட்டும்தான் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது ஒழியா இந்த 6 தொகுதிக்கும் நடத்துறதுக்கு உண்டான என்னென்ன கோர்ட்டு மூலியமாக நடவடிக்கைக்கு எடப்பாடி அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இப்போ எடப்பாடி 6 தொகுதிக்கு நடவேணும் போகிறன்னு முடிவு பண்ணிட்டார். நான் என்ன தப்பு செஞ்சேன்? 1979 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சாங்க. எம்ஜிஆர் என்ன ஊருக்குள்ளே போய் கேட்டார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், நான் என்ன தவறு செய்தேன் கட்சி கலைச்சாங்கன்னு. இப்போ நான் என்ன தவறு செஞ்சேன், அதிமுக என்ன தவறு இழைத்தது, இவங்கெல்லாம் போய் தமிழக வெற்றி கழகத்தில் ஆகுனா ஒரே குரல் தான் சொல்லிட்டு இருக்கான். திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து திராவிட கழக முன்னேற்ற கழகத்தை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. இனி எடப்பாடியினுடைய முயற்சி இதுவரை தோல்வி அடைஞ்சதே இல்லை, தோல்வி அடையாது. நன்றி, வணக்கம்.